ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 9/1/2023 மார்கழி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ஆயில்ய நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யாரென பார்த்தால் தனுசு ராசி நேயர்கள், குறிப்பாக பூராடம் நட்சத்திர நண்பர்கள். ஆக தனுசு ராசி பூராட நட்சத்திர நண்பர்கள் முடிந்த வரையிலும் தேவையில்லாத செயல்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அல்லது முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இரண்டையுமே தவிர்த்து கொள்வது நல்லது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் காலை 7:30 9 மணி வரை ராகுகால நேரமாகவும் 10:30 12 மணி வரை யமகண்ட நேரமாகவும் அமையப்பெறுகின்றது. ஆக சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். எனில் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான நேரங்களாக அமைவது காலை 6:30 7:30 வரையிலும், மாலை 4:30 5:30 வரையிலும் இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வணிசை கரணம், லட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கு இந்த கரணம் உகுந்த கரணம்னு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. லக்ஷ்மி பூஜை செய்வதற்கான நேரம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக. ஆக இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற லக்ஷ்மி தாயாரையும் வேங்கடவனையும் ஒன்றாக வைத்து மல்லிப்பூ தூவி நல்ல வாசனை நிரம்பிய தூபங்கள் எல்லாம் போட்டு வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உணவுப் பொருள், இனிப்பு சுவையுடைய உணவுப் பொருளை நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி, பெண்கள் இதை செய்யணும், அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக பொருளாதார மேன்மைகளையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நீங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொள்ளலாம். முடிந்த வரையிலும் இந்த வணிசை கரணம் எப்பொழுதெல்லாம் வருகின்றது, மாதத்துக்கு குறைந்தது ஒரு 3 முறையாவது பகல் நேரங்களில் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரங்களில் வரும். அதை நான் சுட்டி காட்டுகின்றேன். தொடர்ந்து செய்து வாருங்கள், பொருளாதார மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும், புதிய மனிதர்களின் தொடர்புகள் கிட்டுகின்ற நாளாகவும், ஒப்பந்தங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதேபோல் உத்தியோக மாற்றம், உத்தியோக நிமித்தமாக இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய உன்னத நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். அவ்வப்போது கையில் வருமானத்தை வழங்குகின்ற நாள். குழந்தைகளின் உடல் நலனில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வேடிக்கையாக எதை பேசினாலும் அது சின்னதாக பஞ்சாயத்துக்குள்ளாயிரும். ஆக கொஞ்சம் நிதானித்து என்ன பேசுகின்றோம், யாரிடம் பேசுகின்றோம் என்பதனை நிதானித்து அதன் பிறகு பேசுவது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமண முயற்சிகள் கைகூடுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகற்றப்படுகின்ற அதிஉன்னதமான நல்ல நாள். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் வருமானத்தையும் ஈட்டி கொடுப்பது மாதிரியான நாளாகவும், பழைய பாக்கிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற உன்னத நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகத்தை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமைகின்ற ஒரு அற்புதமான நாள். வெளியூர் போகிறதுக்காக ஏதாவது கவர்மெண்ட் ப்ராசஸ்லாம் மூவ் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், அது இதுன்னா அதையெல்லாம் செய்வதற்கு இந்த நாள் உகந்த நாள். தாராளமாக செய்யலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், அநேக மாற்றங்கள் உங்களை நாடும். ஏற்றுக்கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு மருத்துவ விரயம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மராசியினரை பொறுத்த மட்டும் கையில் கணிசமான வருமானத்தை எல்லாம் வழங்கக்கூடிய அதி உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்று கொடுப்பது மாதிரியான அதி உன்னதமான நாளாகவே இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழலும், காதல் வெற்றியும், கலைத்துறையில் ஏற்றமும், பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஓரளவு முன்னேற்றத்தையும் வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள்.
கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் கவருகின்ற அதிஉன்னத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதிலும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகவும் பக்கபலமாகவும் இன்றைய தினம் அமையும். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பு நண்பர்களே, ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் பெரிய மனிதர்களோடு சேர்ந்து புதிய தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் இந்நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோக மாற்றம், மனை மாற்றம்னு எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அம்மாற்றங்களை அப்படியே அனுசரித்து ஏற்றுக்கொள்வது இன்றைய தினம் சாலச் சிறந்தது. ஏதேனும் பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக இல்லை சொத்துக்களை விற்கிறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வில்லங்கமாக இருந்தால் அதனை அதிகாரிகளை பார்த்து சரிப்படுத்தி முறைப்படுத்துவதற்கு உகந்த நாள். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வாக்கில் நல்ல மேன்மையும் அனைத்திலும் நல்ல உற்ற உறவுகளோடு சிநேகமும் ஏற்படுகின்ற நாள். ஆனால் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் குசும்பாக பேசுகிறேன், கலாட்டாவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலவரமாகிற மாதிரி பேசிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். அவ்வப்போது கையில் பண வரவுதனை வழங்குகின்ற அற்புத நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வியாபாரிகளுக்கு ஓரளவு ஏற்றத்தை வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். வரன் சார்ந்த செய்திகள் அதுவாகவே உங்கள் கதவை வந்து தட்டுகின்ற நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. கூட்டுத்தொழில், வியாபாரம், தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் நல்ல ஏற்றங்களையும் ஓரளவு பண வரவையும் வழங்குகின்ற நாள். ஆனால் புதிய பெரிய முயற்சிகள் எதையும் முன்னெடுக்க வேண்டாம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதானித்து நீங்கள் இன்றைய தினம் இருந்தாலே போதும். பல லாபங்களை நீங்களாகவே அடைவீர்கள். பெரிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். மகரத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளிநாடு முயற்சிகளுக்காக மேன்மையான அமைப்புகளில் இன்றைய தினம் பலன் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் இருப்பவர்களும் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் ஓரளவு நல்ல ஏற்றமான நாள். இன்றைய தினம் அதிக மருத்துவ விரயங்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆக ஆரோக்கிய அமைப்புகளில் குடும்ப உறவுகளின் அமைப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் இரவு உறக்கம் மிக சிறப்பாக அமையும். அதுவே பல நோய்க்கு மருந்து. வாழ்த்துக்கள். கும்பத்தை பொறுத்தமட்டிலும் லாபகரமான நாள். மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் கையில் கணிசமான பண வரவையும் பண புழக்கத்தையும் வழங்குகின்ற அதிஉன்னத நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருந்தவர்கள் தாராளமாக முயற்சியை மேற்கொள்ளலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அதிஉன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் பலரின் பாராட்டுக்களையும் உயர் அதிகாரியால் சில சன்மானங்களையும் பெறுவீர்கள். எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி இன்றைய தினம் அனைவரிலும் நீங்கள் முதன்மையானவர்கள், அறிவார்ந்தவர்கள் என்று நிரூபித்து காட்டுவீர்கள். அந்த அளவுக்கு ஏற்றம் மிகுந்த நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.